கன்னியாகுமரிக்கு தென்மேற்கே 10,000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு பகுதிதான் வாட்ச் பேங்க். ஆழக்குறைவான இந்த மீன் வளமிக்க பகுதி 60 வகையான அலங்கார மீன்களின் இருப்பிடமாக திகழ்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல வகையான உணவிற்கான மீன்களும், பல கடல் சார்ந்த விலங்குகளும் இங்கு பெருமளவில் வாழ்கின்றன. இது மீன்களுக்கு உணவளிக்கும் ஒரு வீடாக திகழ்கிறது. மீன்கள் இங்கு பெருமளவில் இனப்பெருக்கம் செய்ய ஒரு ஏதுவான இடமாக இந்த வாட்ச் பேங்க் திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் அக்டோபர் வரை வளமான மீன்பிடி தளமாக விளங்குகிறது இந்த வாட்ச் பேங்க். மீனவ மக்களுக்கு உணவு மற்றும் வாழ்வாதாரத்தின் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது இந்த வாட்ச் பேங்க். ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்த இடத்தை எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஆய்வுக்காக ஏலம் விட்டிருக்கிறது. இதை அறிந்த கன்னியாகுமரி மீனவ சமுதாய மக்கள் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் காரணங்களுக்காகவும் தற்சமயம் தேர்தல் வரவிருக்கும் காரணத்திற்காகவும் இந்த ஆய்வுகள் தற்சமயம் கைவிடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பெரும் பேசு பொருளாகி இருக்கும் கச்சத்தீவை 1974 அச்சமய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தார். இதை அப்போதைய தமிழ்நாடு முதல் மந்திரி கருணாநிதி அவர்கள் பலமாக எதிர்த்தார். ஆனால் எந்த பலனும் இல்லை. எமர்ஜென்சி எல்லாம் யாரையும் மதிக்காமல் கொண்டு வந்த இந்திரா காந்திக்கு தன்னிச்சையாக செயல்படுவதுதான் பழக்கம். அதுபடி அவர் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்திருந்தார். சில காங்கிரஸ்காரர்கள் நாம் இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுத்ததால் தான் நமக்கு வாட்ச் பேங்க் கிடைத்தது என்கிறார்கள். இது ஒரு பொய்யான பரப்புரை. அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் வரை ஒரு நாட்டின் அருகாமையில் இருக்கும் தீவுகள் எல்லாம் அந்த நாட்டிற்கு தான் சொந்தம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் வாட்ச் பேங்க்கும் கச்சத்தீவும் நம் இந்திய எல்லைக்கு மிக அருகாமையில் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர்களுக்குள் வருகிறது. அதனால் கச்சத்தீவும் வாட்ச் பேங்க்கும் இந்தியாவிற்கு தான் சொந்தமானது. அதை சர்வதேச சமுதாயமும் ஒப்புக்கொண்டிருக்கும். அதனால் வாட்ச் பேங்கிற்காகத்தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தோம் என்பது ஒரு அர்த்தமற்ற பேச்சு. கச்சத்தீவை தார வார்த்தது காங்கிரஸ். ஆனால் அந்த கச்சத்தீவை மீட்பதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இந்த 10 ஆண்டு காலத்தை ஓட்டிவிட்டு இப்பொழுது தேர்தல் வரும்போது கச்சத்தீவு பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாஜகவினர். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, வாழ்க பாரத மணி திருநாடு.